நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகப்பட்டினம் மாவட்டம் முப்போத்தி கோட்டகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான இளைஞர் ராமர். கொத்தனார் வேலை செய்து வரும் இவர் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது அருகாமையில் உள்ள திருப்புண்டி கடைத்தெருவில் மாலை நேரங்களில் டீ குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். டீ கடையின் அருகாமையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட 65 வயது மூதாட்டி ஒருவர் இருந்து வருவதை ராமர் தினமும் பார்த்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு திருப்புண்டி பேருந்து நிறுத்தத்திற்கு சென்ற ராமர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூதாட்டி இளைஞரிடம் சண்டையிடவே அருகில் இருந்த கல்லை எடுத்து மூதாட்டியின் பின் மண்டையில் அடித்துள்ளதாகவும், தொடர்ந்து காமவெறி அடங்காத இளைஞரிடம் மயக்கமடைந்த மூதாட்டியை தரதரவென இழுத்துச் சென்று அருகாமையில் உள்ள கருவேலங்காட்டில் வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது இளைஞரை தள்ளிவிட்டு மூதாட்டி எதிர்ப்பு தெரிவித்ததால் முகம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக தனது கையால் தாக்கி நிலைகுலிய வைத்துள்ளார். தொடர்ந்து மூதாட்டி மயக்கமடைந்த நிலையில் நல்லவன் போல நாடகமாடிய ராமர் 108 ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு மூதாட்டிக்கு ஒருவர் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். இதனிடையே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மூதாட்டியை பரிசோதித்த மருத்துவர்கள் விபத்து ஏற்படவில்லை என்றும் மூதாட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கீழையூர் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் மூதாட்டியிடம் சிலுமிசம் செய்வதாகவும் பொதுமக்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசார் இளைஞர் ஒருவர் மூதாட்டியை அடித்து இழுத்துச் சென்றதை கண்டுபிடித்தனர். பின்னர் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்தது முப்பத்தி கோட்டகம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் மகிழி பாலத்தின் அருகே பதுங்கியிருந்த ராமரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் காவல்துறை விரட்டியபோது கீழே விழுந்து இடதுகால் முறிவு ஏற்பட்ட ராமரை நாகை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் ஓரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குற்றவாளியை அனுமதிக்கவும் சிகிச்சைக்கு பின் வருகின்ற 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறை வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். நாகை அருகே 65 வயதான மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.